அறிவுல உனக்கு? ஒரு பொம்பளை பிள்ளை வந்து வேகமா இடிக்க வர கட்டி பிடிக்கிற முகர மசர பாரு எப்படி இருக்குன்னு. நல்ல இஞ்சி தின்ன குரங்காட்டம் ஆளை முகரை மூஞ்சி பண்ண நல்ல பொத்திமாடா இருந்துட்டு வந்து என்ன எலும்பு கூடாட்ட இருக்கவளை கட்டி பிடிக்கிறிய. நல்லா இருக்கா உனக்கு? ஏன் மனுஷனா முதல்ல? முண்டா மூஞ்சியா பாரு. டேய் ஆனா உங்களுக்கு சூப்பரா இருக்கு. என்னது வாயை மூஞ்சி பாரு எப்படி இருக்குன்னு. ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கிறது தெரியாது. ரெண்டுமே முழுக்கட்டின்னு இருக்கு. ஏய் ஏய் என்ன முழுக்கட்டின்னு இருக்கு? வண்டினா கொஞ்சம் டூம் லைட் கொஞ்சம் பவர் கூட இருக்கணும். ஆனா உங்களுக்கு டூம் லைட் பவர் கம்மியா இருக்கு. ஆனா என்ன பண்ணுவ? டிக்கு மட்டும் அடி வாங்கி இருக்கு. அவ எங்க கண்ணு வச்சிருக்கான் பாரு. அப்பாடா இங்க பாருங்க. தேவலாம என்ன பேசிட்டு இருக்க கூடாது. ஒரு பொம்பளை பண்ண நாடிட்டு நீங்க பேட்ட கொஞ்சம் இடிச்சிட்டு நீங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. அறிவு இருக்கா உனக்கு? முதல்ல நான் கேக்குறேன். ஏன் சோத்த திக்கிறா சோத்த ஒரு சூ நீ சொல்லு காமராசு. காலை முகரை மூஞ்சி பாரு. 3 மணிக்கு ஃப்ரீ ஆயிருவேன். திக்கிறியா சோத்த காலையில ஒரு 5 சுண்ணி தாரேன். ஆளை முகரை மூஞ்சி பாரு. கார்த்தி எங்க பாரு. சரி பொம்பளை புள்ள பேசுறிய. ஐயோ தம்பி ஐயோ தம்பி ஐயோ ஐயோ தம்பி ஐயோ. தென்பாண்டி கீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவன யாரு யாரு யாரு. அவதான் போட்டு குத்துறா அப்புறம் யார் அடிச்சா மயிரை புடுங்க. ஏண்டா போய் ஒரு பொம்பளை பொண்ணு போய் ஒரு பொம்பளை பொண்ணு ஒரு நெஞ்சில கை வச்சு தள்ளிட்டு இருக்கு. பாத்து நீ சும்மா இருக்க? என்ன செய்யணும்? நீ இந்த பிள்ளை நெஞ்சில கை வச்சு அடிச்சு தள்ளுறா தம்பி. உன் பேச்சு மயிரை மட்டும் கேட்கவே மாட்டேன். பாத்தியா அந்த புள்ளைய தள்ளுன்னு சொன்னே கரண்ட் போகுது. அப்ப நம்ம வாழ்க்கையே இப்படித்தான் போகும். என்ன வாழ்க்கை? தள்ளு. என்ன வாழ்க்கை போச்சுன்னு கேக்குறேன். என்ன வாழ்க்கை போச்சு? என்ன நடந்துச்சு? ஐயோ தம்பி ஐயோ. தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல குண்டு பையல என்ன பண்ணிட்டு இருக்கற? சகல அது கோயில் அவங்க அக்கா. ஆனா அஞ்சரு கோயிலா நான் உன்னே காட்டல. வீட்ல நேத்தே வணக்கம் அடிச்சாங்க. மானை கெட்டு போயிடுற. என்ன பண்ற? இங்க தொட்டு ஆள் வச்சு அடிப்பாங்க. அது எந்த தொந்தரவும் இல்ல. அதையே செய்வோம். அவனா நீ? சரி ஆம்பளையே என்ன என்னன்னு என்ன அது சூப்பரா இருக்கடா. பொம்பளைன்னா அப்படி இருக்கணும்டா. என்ன எப்படி இருக்கடா? என்ன அடி குத்து போடா கேன பையல கிறுக்கு பையலன்னு என்ன பண்ணா செய். காலை உடைச்சிட்டே அதுக்கெல்லாம் நான் செவனேன்னு இருக்கேன்னா ஏன் எல்லாமே இந்த ஏடிஎம் மிஷினுக்கு தான் மனுஷன் சம்பாரி. அந்த ஏடிஎம்ல கூட காசை விட்டாலும் எடுத்துடலாம். இங்கெல்லாம் காசு கொஞ்சம் வர்றது ரொம்ப சிரமம். சும்மா தள்ளாத அஞ்சரு. சும்மா உனக்கு தான் தெரியும் பேசக்கூடாது. உனக்கு தான் தெரியும் போயிருப்பா கண்ணுல அடிக்கிறான். எங்க லைட் அடிக்கிறது ருசு பையில கீழே ஆடுறான்னா கண்ணுல அடிக்கிறது. கவலைப்பட யாராவே எப்படி எங்க அடிக்கணும் தெரியாம குருட்டடி அடிக்கிறாங்க. குருட்டு புண்ணாக்கு. ஒரு தவறு செஞ்சா உருப்படி. முண்டா சும்மா முண்டம் தெண்டம் ஆயின்னு என்ன உன்னை மட்டும் எனக்கு அடிக்கவே மனசு அத காலை உடைச்சிட்டு அப்புறம் எடுத்து அடிக்கவே மனசு வராது. ஆனா நீ அடிக்க அடிக்க எனக்கு அப்படியே உன்னை நினைச்சுக்கிட்டு நான் காலையில அடிப்பேன். என்ன அடிப்ப? கோயிலா 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 கோயிலா. என்ன அடிப்ப? நம்ம ரூம்ல என்ன அடிப்ப? கோயிலா கோயிலா கோயிலா. சீ அந்த சந்தோஷமே. அறிவு இருக்கா உனக்கு? முதல்ல நான் கேக்குறேன். உனக்கு மண்டை இருக்கா? மண்டைல மூளை இருக்கா? மூளை அறிவு இருக்கா? மண்டை இருக்கா மூளை இருக்கா மூளை அறிவு இருக்கான்னு சும்மா மிரட்டக்கூடாது. சும்மா சடாரு குடுத்தா மடான்னு கேட்கும். நான் சடாரு குடுத்தா பொம்பளை புள்ள அடிச்சே பேசினா பேசணும்னு போயிட்டு இருக்கேன். என்ன செய்வா? ஒண்ணே தாய் அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒண்ணுதுல மிரட்டேன்னு ஒண்ணுதுலயே லைட் அடிச்சு. ஆமா அவருக்கு தெரியுது. இத காட்டுல அது பவர் கம்மியா இருக்கான்னு பாக்குறேன். சும்மா அடிப்பாங்க. குருட்டு புண்ணாக்கு வாயை ஆளை முகரை மூஞ்சி பாரு. உனக்கு அறிவு இருந்தா நீ அப்படி பேசுவியா? ஒரு பொம்பளை பிள்ளைட்ட இல்ல பொதிமாடா இருந்துட்டு உனக்கு அறிவுல கொஞ்சம் கூட நீ என்ன மனுஷன் தான் கேக்குறேன். சோத்த திக்கிறியா சோத்த விட்டு வேற திக்கிறியா? முகரை மூஞ்சி பாரு. வாயை பாரு கிழிச்சு ஓட மணிப்பரசாட்டா. மூஞ்சிய பாருங்களே தேஞ்சு ஓட தார் ரோடாட்டா. உன் மூஞ்சிய பார்த்தா மூடு வருவாயா? முதல்ல யாக்கா அப்படி சொல்றிய? அக்காவா
ஆனா என்னைய பார்த்தா உங்களுக்கு மூடு வராது. உங்களுக்கு நீக்குற காரணம் தான் சரியா வரும். என்னைய பார்க்கல உங்களுக்கு கடுப்பா இருக்கும், எரிச்ச மசுறு வரும், நீ எல்லாம் ஆளாடான்னு அப்படி சொல்லுவீங்க. அவன் நீக்குற காரணம் ராடு பெருசா இருக்கும், அடி பிரிச்சு போடுவேன். நம்ம சும்மா முலாப்பழம் மாதிரி நம்ம கிளப்பி அடிக்க நம்ம படுற முலாப்பழத்தை அசிங்கப்படுத்த கூடாது. அப்புறம் இஞ்சாரு ஆளை பார்த்து இற விடாத. நீ நினைச்சுக்கிட்டு இருக்க ஆள் பப்புன்னு இப்படி குண்டா இருக்கானே அப்படின்னு. ஆனா நான் என்னையெல்லாம் கட்டிக்க போற பொம்பளை யோகாரி. என்ன சொல்ற? கட்டில் மத்தியே தேவையில்ல, நானே மத்த மாதிரி இருப்பேன். அட போயா, இந்த மழை நேரம் நீ உருட்டி உருட்டி விளையாடலாம். திடீர்னு உருட்டுவோம்னு நான் எதுவும் லேசா உன்னைய பிறட்டினேன், அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை கேதம் சொல்லிடுவாங்க. இந்த நிலைமை வந்துருச்சு. அப்புறம் உருட்டிட்டே அல்ல. சரி உனக்கு தான் பேச தெரியும், பேசாம முதல்ல கல் சட்டாரு குட்ட மட்டாருன்னு கேட்கும். கல் போடுற போல பொட்டி கலந்து நாலு பக்கம் நரம்பெடுத்து நடு நரம்ப சொருகி புரிஞ்சு நாலு பக்கம் நரம்பெடுத்து நடு நரம்ப சொருகி குத்துற குத்துற குள்ள குடிக்க அண்ணன் காவடி கல் ரெண்டே புடி திருவி புரிஞ்சு கல் ஒண்ணே பிடிச்சு அத்து விட கல் பூந்துக்கு ஏந்தி விட்ட மேல அட பணியாரத்துக்கு தொன்னாத தக்கறாக்கு பத்துக்காத மேல ஏ தோசைக்கு தொன்னாத உங்களுக்கு நோண்டி அந்த மேல அட பாய்க்கு படுத்து கருவாருக்கு கால கிளம்பு மோதோடிக்க செம்புடாத போடி கேனா பூனாமா. என்ன சொன்ன? கேன பூனாவா? அட பாப்பா இல்ல அட நீ அப்புறம் அந்த பிள்ளை வந்து கேன பூனாங்களா? டேய் கேக்க பக்க நாளல பாத்தியடா. டேய் அப்புறம் நீ அந்த பிள்ளை வந்து கேன பூனாங்க. இருமா அண்ணன் நான் பேசுறேன். டேய் என்ன நாடகம் பார்க்கலாம் யாரா? நம்ம தாய்மார். நம்ம தாய்மார் தானே, நம்ம அக்கா தங்கச்சி தானே. நீ அப்புறம் அந்த பிள்ளை வந்து கேன பூனாங்களா? டேய் இந்த ரெண்டு பிள்ளைல யார நம்பிடா வந்திருக்கு? நம்மள நம்பி தான வந்திருக்கு. நீ அப்புறம் அந்த பிள்ளை கேன பூனாங்களா? இது என்ன நாடா இது? தாய்னார் தானே, பெண்கள் யாரா? நம்ம தாய் குலங்கள் தானே. நீ அப்புறம் அந்த பிள்ளை வந்து கேன பூனாங்களா? டேய் கேக்க பக்க டேய் பக்கமல கறன உங்களுக்கு சும்மா நினைச்சடா. நீ அப்புறம் இந்த பொம்பளை பிள்ளை வந்து கேன பூனாங்களா? ஒரு வார்த்தை கேனா பூனான்னு ஒரு தடவை தான்டா சொன்னேன், நீ 17 தடவை சொல்லியிருக்கடா. போடா பொம்பளைய கட்டி பிடிக்கணும்னா ஒரு பிடி பிடிச்சிக்கா போ. அவங்க அடிக்க வரவே முண்டிக்கிட்டு வர முடியல. போனா ஆளு என்ன ஆளு வச்சிருக்கோம் மிரட்டியா? சும்மா அந்த மிரட்டாமா? போயா உடனே மிரட்டுறதுக்கு ஆள் தேவையா? நான் ஒரு ஆள் பத்தல, யாரு ஆள் வச்சு மிரட்டணும் மாம்ல. இந்த புண்ணாக்கு என்ன நீ ஒரு ஆள் என்ன என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஏய் என்ன இழுக்கிற? ஏய் சண்டைக்கு வர இழுக்கிற பல்ல போட்டு. ஏய் இந்த நேரம் சண்டை போவீங்களா? 12 காலுக்கு அவன் அடிக்கிற நேரம் சண்டைக்கு போவான. இந்த நேரம் சண்டை போற அவன் ஆம்பளை இல்ல. அவன் இந்த நேரம் தான் உன்னைய சொல்லுவேன், வயிறம் என் செல்லம் என் தங்கம் நீ தாண்டி உசுறு. ஒரு மணியே போல சொல்ல லூசு முண்டை தள்ளி பறி பழுதாய் முண்டை. அதுதான் என் பங்காளிகிட்ட உள்ளது. இந்த நேரம் போய் நான் உன்னோட சண்டைக்கு வருவேன், நான் என் சண்டைக்கு வரேன். நீ என்னை ஆட்டி குத்து அப்படியே உன்னை சொல்லுவேன் ஒத்த ரோசான்னு சொல்லுவேன். உத்தரம் மாதிரியே இருக்கிறது உன்னை அப்படியே வர்ணிப்பாங்க. இந்த நேரம் உக்கரமா இருக்கு கக்கரமா இருக்கு. சரி உன வேலையை பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். ஆனா என்கிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க, நான் பிரச்சனைக்கு போக மாட்டேன். தம்பி ஒரு டைம் சொன்னா கேளுங்கப்பா, ஏடா அப்படி பண்றிய? அம்மா அக்கா தங்கச்சி மாதிரி நினைக்கிறோம்டா, உங்களுக்கு அத்தாச்சி வர முடியாது. லூசு பயல அடிக்கிறிய, வேற எங்கேயாவது அடிக்கிறியாடா? இருட்டா இருக்கிற இடத்துல அடிக்கலாம். ஏண்டா இது நிலா மாதிரி இருக்காடா? எப்படி இருக்கு? அப்புறம் அந்த பிள்ளை கேன போனாங்களா? கேட்க பாக்க நல்ல பத்தியாடா கும்புறண்டா. தம்பி நாடகத்தை பெட்டி தானே வச்சுக்கிறீங்க? பெட்டி எவ்வளவு? கீழே இருக்கிறது வந்து 1 லட்சம் ரூபா. எந்த கிலோ பெட்டி? அது ஒரு லூசு போயல, அது 1 லட்சம். ஆமா, இது 50 லட்சத்துக்கு மேல. கீபோர்டு இருக்குல்ல, ஆமா, அது வந்து 60,000 ரூபா. மொத்தம் 1.5 லட்சம் ரூபா பக்கம். 2 லட்சம். சரி வித்து நம்ம பாய் உட்காருங்க, ஓடுங்க தள்ள ஓடுங்க. நான் கூட காசை உருவில் ஓட்டு ஓடிடுவேன். அது இருந்து வாசிக்கணும். லைட் அடிக்காதப்பா, கண்ணு போயிடும். தூமியை குடிக்குங்க அப்பதான் அவனுக்கு அறிவு வரும். சொல்றோமே கேட்குறாங்களா கால ஒளியா? அப்புறம் சொல்ற முட்டா கூதியா? நம்ம பொம்பளை பிள்ளையான நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி நினைக்கலான்னு இப்பதான் சொல்றேன். ஒரு லூசி சிரிக்கி அக்கா சொன்னா அன்னைக்குன்னு வேலையை முடிக்கலாம். அக்கா சொன்னா அப்பப்போ வேலை முடிக்க முடியும். நீ மச்சான் கட்டியே பிடிக்க மாட்டேங்கிற. கட்டி பிடியா? நாளைக்கு நாடா இல்ல, கட்டி பிடி.
மட குதி அப்படித்தான் இருப்பாங்க. லைக் அடிக்கிற அறிவு இருக்கிற உங்களுக்கு? எதுக்கிற ஓயாம லைக் அடிக்கிற? நேரம் மேடைக்கு வேடா, நீ ஆம்பளை மேடைக்கு வேடா. மேடைக்கு வரேன் எப்படி அங்கே வந்து அடிப்பேன்? அங்க வந்து அடிப்பேன். என்ன பேச்சு பேசுறேன்? மேடைக்கு வரேன் நேருக்கு நேரில் வந்து அடிப்பேன். நேருக்கு நேர என்ன மூத்தரம் அடிப்பாங்க? ஏதோ அடிச்சா ஆனா உன்னை பார்த்து முகரே பாருல வண்டல் ஒரு பண்ணியாட்டா. உன்னை பார்த்து அவன் லைட் அடிக்கிறேன், நான் கை அடிக்கிறேன். காமராஜோட சொல்லி கொடுத்தாப்ல உடனே வண்டலூர் பண்ணி மாதிரி இருக்குதா? ஆமா, நான் வண்டலூர் பண்ணிட்டு ஒரு பழக்கம் இருக்கு தெரியுமா? என்ன பண்ணா? அது எந்த காம்புல பால் குடிக்குதோ அதுலயே தான் குடிக்கும். அதே கேட்டுட்டு போப்பா. நீங்க ஓகேன்னா சொல்லுங்க, நல்ல நான் ரெடியா இருக்கேன். ஆனா உங்களுக்கு வறுக்கியோட இல்ல. பண்ணி மூஞ்சி வாயா. ஜெருமா கோயிலா சும்மா ஓட்டுட்டு ஏதாவது பேசிக்கிட்டே இருக்க கூடாது. சும்மா ஒரு போயா வாயான்னு பேசக்கூடாது. சரி, பொம்பளை பிள்ளை பேசிட்டு போதே அப்படின்னு நாங்க அம்மன் இருந்துக்கிட்டு நீ ஓ ஜவுளியது பேசிக்கிட்டு. சரி போனா போதே, கார்த்தி வந்துட்ட, நீ பாட்டுக்கு தெரிஞ்ச வேடாச்சே பேசிட்டு போறன்னு பார்த்தா ஓ ஜவுளியதுக்கு பேசிட்டு போற. அப்புறம் தெரிஞ்ச விளையாட்டு பேசுவாங்க, தெரியாத பேசுவாங்க. அப்புறம் என்ன தெரியாத மசூல் வச்சுன்னு பேசாமா? என்ன சும்மா விட்டு மசூலுங்கிறா. இதெல்லாம் வேணாம் பேசுறா. இதெல்லாம் எனக்கு அவசியம் பேசுறா. ஐயோ ஐயோ தம்பி, ஐயோ தம்பி, ஐயோ தம்பி, ஐயோ. தென்பாண்டி சீமையில் தேரோடு வீதியில் மான் போல வந்தவன யாரெடு. இந்த பாட்டு உனக்கு சொல்லி கொடுத்த யார் முதல்ல? அவனை நெருப்பு வச்சு கொளுத்த போனேன். இப்போ இதுக்கடுத்தாலும் யார் அடிச்சாரோ மயிரா புடுங்கினாரோ யார் அடிச்சாருன்னு. அடி யாரு கூட கல்லு தண்ணி, அடி யாரு கூட கல்லு தண்ணி, அடி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி, அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி. அம்மா அம்மா, அடி அம்மா அம்மா, அடி அம்மா அம்மா, நீ சும்மா 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 அம்மா 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 அம்மா. அவனு விவரமாத்தான் வானே. அந்த வயரை எடுத்து இதுல சொருகலாம்னு. தம்பி லயன் அங்கிட்டு இருக்கியா? தம்பி தம்பி இங்கெல்லாம் கொடுக்காதீங்க. இங்க விட்டேன்னா வயரே கருகிரும். அப்புறம் எங்க சொருகிறது? இது என்னது? அது உங்கள் இல்ல, இது என்னது? அது என்னது? சொருகிற வந்திருக்கிறேன். எதுல சொருக வந்தீங்க? அங்க ஆம்பளை பேர்ல கொடுத்து லயன் கொடுக்க. உங்களுக்கு தான் சொருக தெரியாது. அந்த லைன் கொடுக்கல, அப்ப லைன் கொடுக்கன்னா ஏன்டா ஓடிக்கிட்டு சும்மா ஓடிக்கிட்டு? உங்களுக்கு தான் சொருக தெரியாது. அப்படி சொல்லாதீங்க, நான் சொருக நல்லா சொருவேன். எனக்கு பார்த்தா ஒண்ணு அப்படி தெரியலையே. பார்த்தா ஒண்ணு தெரியாம அப்ப லைன் கொடுக்க தெரியாம வராங்க. போம்மா அங்கிட்டு நீ குடு, நீ குடுடா பாப்பா. நான் எப்படி சொருவேன்? நான் அப்படி பேர் மாமா அடிச்சீங்க. நீங்க எப்படி என்ன நீங்க என்ன விளையங்க நீ மறந்துட்டு இருக்கீங்க. எப்படி எதுலடா சொருவ போறா லூசு பையல? அவங்க சொருகிறத பாக்குறாங்களா? அக்கா அண்ணே இப்ப எவ்வளவு சொருக? தம்பி நீ எங்கிட்ட பக்கம் சொல்லுடா. எங்கிட்ட நான் சொருகிறது? இந்த இது சும்மாதான் இருக்கு இந்த பிளக் பாயிண்ட். இதுல வேணா ஏதோ எங்க சொருக வந்த? நீ யார் முதல்ல? நீ வாட்டுக்கு ஒயர் எடுத்துட்டு வந்து இதுல சொருகுறே அதுல சொருகுறேன்னு ஒரு யார் நீ? ஒரு வயர்மேன்மா சொரு வந்தாருல சொரு வேணுமா? நாடகம் ஆரம்பிச்சு நடு நாடகம் வந்துருச்சு. இந்நேரத்துல என்ன வேலை? மைக் செட்ல வேலை பாக்குறாக்கா? மைக் செட்ல வேலை பாக்குறவனுக்கு மைக் செட்ல நாடகம் பாக்குற நீ நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இதுல சொல்லி இருக்கணும். நாடகம் ஆரம்பிச்சு பப்புண்டான்னு சொல்லிட்டு இருக்க, இதுல சொருகுறேன்ட்டு வர்ற. அறிவு இருக்கா உனக்கு? அக்கா ஒரு வயர் அறிவு இருக்கா? அக்கா உட்காந்து அறிவு இருக்கா? இளங்குயிலே இளமல வெயிலே அலுடம் பாடும் அங்கமே உயிலே படாத வாழை கொடுத்தே மானே. இளங்குயிலே இளமல வெயிலே அலுடம் யார் முதல்ல? நீ யாரியா? அக்கா உக்காண்டினா கடுப்பு. அங்க பாக்க
யார் முதல்ல நீ இங்க யார்? முதல்ல ஒயரை கொண்டு வந்த எலேலங்குயிலே ஏலமர வெயிலே லைட் அடிச்சு தம்மட்டு தான் பேசுறாங்க. இது என்ன அவசரம்? என்ன சங்கதி பேசுறீங்க? அடி கஞ்சி கைய கொண்டு கலையடைக்க போகையிலே அடி கஞ்சி கலைய கொண்டு கலையடைக்க போகையிலே அடி அத்த மகளே ரதிய நீ அழகு ரோசாக்கிலே அத்த மகளே ரதிய பொம்பளை ஏறியாரா என்ன அடிக்கிறான்டா முண்டா 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 நீங்க தல்ல நீ யாருன்னு நான் கேட்டேன் உன்னை. ஐயா குருட்டு நல்ல வாய் அறிவு உனக்கு கட்ட புள்ள குட்ட புள்ள என்ன பண்ற? எந்திரா டேய் உனக்கு அறிவட்டா நெஞ்ச கிழிஞ்சிருந்தா தத்து முடிச்சிடலாம் சட்டைகள் சிரிச்சா தத்து போட்டுறலாம் குந்து ஆத்தங்கர தோப்புக்குள்ளே அத்தகர தப்புக்குள்ளே ஆத்தங்கர தோப்புக்குள்ளே அத்தை தாயின் நேரத்தில் அத்தை தாயின் நேரத்தில் என்ன பண்ற நீ? இங்க வாவே இங்க வா இங்க வா. நான் அங்கதான் ஏய் வாயாங்க நான் வந்து அடிப்பீங்க வாயால அறிவுட்டா அறிவு உனக்கு நான் கேக்குறேன். நிஜமா அறிவுட்டா? ஐயோ ஐயா அண்ணே வாடா தென்பாண்டி சீமையில் தேரோடு வீதியில் மண் போல வந்தவன யாரடிச்சாரோ யாரு ஐயோ வந்தா போந்து வருவேன் அடிச்சு கீழே வர வரைக்கும் பார்த்துக்கிட்டு ஏனே போய் போய் ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு நெஞ்சில கையை வச்சு தள்ளிக்கிட்டே இருக்க பார்த்து நீ சும்மா இருக்க நீ அந்த பிள்ளை நெஞ்சில கை வச்சு அடிச்சு தள்ளுனே அம்மா நான் நெஞ்ச பிடிச்சி தள்ள அந்த பிள்ளை போலீஸ் வரவனுக்கு இப்படி சொல்ல என்னை முந்தாந்து போலீஸ் இது ஸ்டேஷனில் கரம்புக்குள்ள 4 நாளாக உட்கார வச்சுக்கிட்டா வந்து என்னன்னு கூட கேட்கல நீ அக்கா நான் உங்க நீ ஏய் அக்கா அக்கா ஏய். ஒரு தாய் வயித்துல பிறந்தமா? என்னடா அப்படி இருக்க ஏய் நீ நான் ஒண்ணா பிறந்தமா? அக்காங்கற நீ நான் ஒண்ணா பிறந்தமா? ஏய் ஏய் என்ன ஏய் மண்டையத்தை போலப்பா ஏய் போய்டா ஏய் ஏய் என்ன ஏய். ஏய் என்ன ஏய் மருதமணி என்ன? நீ மண்டைய போல ஊதி வாடுனே காரியம் இது பண்ணுங்க ஏய் 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 கோயிலா அண்ணா உனக்கு கரெக்டா இருக்கான் கரெக்டா கீழே அவங்க என்ன தாவரம் போட போறாங்க தாவாரலடா அவன் கொட்டா வர்றாள்டா ஏய் வாமா சும்மா ஓடிட்டு வாமா அந்த பையன்ட்ட போய் ஆமாடா நான் என்ன உன்னை கத்தறா? ஒப்பட வச்சுங்கறா அம்மாங்கற ஓமாங்கற எங்க அப்பா என்ன வச்சுக்காரு ஓத புடுக்கு ஒட்டேயா பிடிக்கறங்கற ஒப்பட வச்சுங்கறால பல்லகுல காப்ச தட்டி புடுவே தட்டி போயா சித்தி நீங்க வந்தாலும் கோலே பிடிக்கிறீங்க இன்னைக்கு ராத்திரி என்ன பண்ணீங்க? ஒரு கொட்டேட்டில அடிச்சுறாம எதுக்கு எடுத்தாலும் கம்பெடுத்து கவுட்டுக்குள்ள விடுறாடா அம்மா தூக்கம் பார்த்தடி அத்தா அத்தா பச்சை கிளி
அடி ஆறு கூட கல்லு தண்ணி அடி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி பச்சை தண்ணி பச்சை தண்ணி பச்சை தண்ணி ஆறு கூட கல்லு தண்ணி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி ஆறு கூட கல்லு தண்ணி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி பொம்பளை புள்ளைனா பூ மாதிரி வச்சுக்கணும்டா பொம்பளை புள்ளைய பூ மாதிரி வச்சுக்கணும்டா அப்ப பொம்பளை பூ ஒண்ணுன்றா அம்மா ஐயோ தலைவா என்னடா கை விடு தலைவா பொம்பளை பூ ஒண்ணா வாய பாரு அது மாதிரியே இருக்கு பொண்ணா இருந்த பொம்பளை பூ ஒண்ணுன்றீல அம்மா பூ 1000 ரூபாய்க்கு வாங்கி கொண்டையில வைக்கணும் அம்மா பொண்ண அண்ணே குண்டி அண்ணே அந்த பூவை எடுத்து அப்படியே கோயிலா மண்டையில வச்சு உள்ள டவுசர் போட்டுருக்காடா சிவப்பா தெரியுதுடா இன்னைக்கு தானே பாக்குறேன் இந்த அக்கா வீட்டுல கபடி விளையாடுவாங்க போல நீ அதுக்கு பிளேயர் ஆவறியா நான் வர பிளேயருக்கு ரெடியா ஒரு பாடியோட வர மாட்டேன் அக்கா நாலு பிளேயர் வர அண்ணே அக்கா ஓயாம நெஞ்சவே பிடிக்கிறாங்க ஏய் நீ நெஞ்ச பிடிக்கிறவங்க வருதோட ஏய் எதை பிடிக்க சொல்ற என்னம்மா என்ன எக்கிற என்னமா 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 என்ன என்னம்மா என்ன ஏய் அவங்களா நீ அண்டா அழகு வந்த பொம்பளை ஒடுக்க அவள ஏறி ஏறா என்னைய குண்டி அடிக்கிறேன் ஆனா இவ்வளவு கூட்டத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்கவே இல்லைண்ணே உண்மை 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 இருந்தாலும் இன்னைக்கு இவ்வளவு மத்தியில உண்மை உங்களோட பெருமையை சொல்லணும் சொல்லு 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 நான் கூட சொல்லாம போயிடுமோ நம்ம நினைச்சேன் சரியா சரியா கண்டிப்பா சொல்லணும் சொல்லியா இந்த டக்குல இருக்கவங்களுக்கு காது இருக்குதா கண்ணு தெரியல கண்ணு தெரியல உட்காந்து நமக்கு தான் தெரியல ஐயா ஆ, இவ்வளவு கூட்டத்துல ஆ, உங்களோட அருமையை சொல்லணும் ஐயா சரி சொல்லியா கோயிலாவ காடலையும் ஆ, சொல்லணும் நானு சும்மா சொல்லு கோயிலாவ காடலையும் உங்களுக்கு சூப்பர் நான் வேற ஏதோ முக்கியமான தாக்க சொல்ல வரேன் என்னம்மா என்ன ஏக்கிற ஏற்றிக்கு என்னமா 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 என்ன ஏக்கிற ஏற்றிக்கு போட்டு அடிக்கிற அடிக்கிற அடிக்கிறேனா அடிக்கிற கனங்கத்த மீன் வாங்கி புள்ள மீன் வாங்க காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் அம்மா சமைச்சு வச்சு கொதிக்குது ஏன் கொதிக்குது என் குக்கரில் கொதிக்குது என் குடிக்குது ஏன் குடிக்குது என் குழம்புல நான் கொதிக்குது கனங்கத்த மீன் புள்ள மீன் வாங்கி தெரிச்சு போங்க ஓயாம பொம்பளையில பிடிச்சிட்டு இருக்க மயிறு என் வீட்டுல அடி ஆட மாட்டீங்களோ சும்மா ஒரு இது சேத்தப்புல வந்துடக்கூடாது ஏறி அடிக்கலாம் பாக்கல ஏன் இங்க பாருங்க கார்த்தி மருதமனை திட்டிட்டு இருக்காங்க ஆனா இவளும் சரியான ஆளாத்தான் இருப்பாவில ஆள் பார்த்தே அது பண்றவன் குண்டா இருக்கு அடிக்க மாட்டேன் அவன் பிரிச்சிருவான் நீங்க வாங்க மருதமணி நீங்க கூட சும்மா இருக்கிறீங்க அவரு ஒண்ணு கூட சரி அதான் விடு விடு சரி அண்ணன் கோலத்துல தென்பாண்டி சீமையில தேரோடு வீதியில மான் போல வந்தவன யாரெடுத்தாரோ யாரெடுத்தாரோ அந்த பிள்ளை கூப்பிட்டு தானே பக்கத்துல வச்சது அப்ப நீ அந்த பாட்டை பாடி அடிக்க சொல்ற அது வரைக்கும் அந்த பிள்ளை அன்பா தான் பேசுச்சு நீ அந்த பாட்டை தொட்டு அந்த பிள்ளை அடிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீ அடிடா அவனை தொட விடாத அண்ணே இல்ல இல்ல அண்ணே அண்ணே இது என்ன நீங்க அது மாதிரி வாசிக்கிறீங்க விடு 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 இது என்ன ரவுண்டா இருக்கு இதுதான் கோயிலா எது கோயிலா மைஜெட்டானே அண்ணே அந்த இன்னும் ஓட்டே இருக்கு அது என்னண்ணே
ஏன்டா கோயில இதை காமிக்கிற ஓ சாமான போய் காமி நல்லா மீன் சாப்பாடு சாப்பிட்டு இப்ப நான் பாட்டு பாரு பாக்கு வத்தல மாத்தணும் தம்பி. நான் பாட்டுக்கு வாசிக்கிறேன், நீங்க வாசிக்க வேணாம். நான் பாட்டுக்கு பாடுறேன், நீங்க பாட்டுக்கு இருந்துக்கங்க. பாக்கு வத்தல மாத்தணும். அப்பா தம்பி புடிச்சு பூசாரி ஆட்டமா கிணி ஆட்டத்தை வாங்கி பழைய கடையில் வித்து போடுவேன். உலக பத்திரமா வச்சுக்க. பாக்கு வத்தல மாத்தணும். ஏண்டா பிரபு வெட்டி எவ்வளவுல? மொத்தம் 1.5 லட்சம் ரூபா. 1.5 லட்சம் ரூபாய் ஒரு மணி நேரத்துல வெட்டி ஆக்கி விடாத. ரூமுக்குள்ள 2 குடம் தண்ணி வச்சிருக்கேன். தூக்கி பொதன்னு ஊத்துவேன். அப்புறம் பூழுந்து அமுக்க முடியும். பத்திரமா வச்சுக்கப்பா, பத்திரமா வச்சுக்க. நான் ஒன்னும் உன்னை வாதிக்க சொன்னா தென்பாண்டி ஜீமையில தேரோடு வீதியில மான் போல வந்து பெட்டிக்கார போச்சு பாட்டு பாட வேற பெட்டி வேணுமாடா ஆசிக்கா? எதுக்கு பாடினாப்ல தெரியுமா? ஏமா அப்படி சும்மா நிக்கிறா? அவங்கள போய் அடிமான்னு சொல்லி பாடுறாரா? அவனுக்குள்ள ஏதோ இது இருக்கு. சரி சரி வா நீ அண்ணே ஒரு திருப்பி இருந்தா கொடுனே. அவனுக்கு குத்தி ப்ராப்பர் எதுல பாச்சு பேண்ட் வாப்பான். அப்படியே புதக்கு கொத்தி ப்ராப்பர் 5 வச்சிருக்கேன். 5 வச்சிருக்கியா? நீ வச்சிருப்ப. இது எத்தனாவது? ஏன் அது எத்தனாவது கேட்டேன். உங்களவே சொல்லுவாக்கா பாக்கு வத்தல மாத்தணும். கோயில பிள்ளைய சத்தக்கு சத்தக்கு என்ன பண்ணுவ? சதக்கு சதக்கு சத்தக்கு சத்தக்கு சதக்கு சதக்கு என்ன பண்ணுவ? கோயில அப்படியே சதக்கு சதக்குன்னு என்ன பண்ணுவ? மெண்டு துப்பணும் பாக்கு வத்தல. கோயிலா இன்னைக்கெல்லாம் உன் படத்தை பார்த்துட்டு அடிச்சிருக்கேன் பாத்துக்கு. என்னத்தை அடிச்ச? இல்லம்மா நோட்டீஸ் அடிக்க போயிருந்தேன். அதானடா அண்ணன் கரெக்டா சொன்னா. உடனே தெரியுமில்ல என்னைய மாதிரி நீ தானே கோயில படத்தை பார்த்துட்டு அடிக்கிற. சிங்கி அடியா எப்படி கோயில கையடிக்கிறது பாத்தீங்களா எல்லாரும்? சிங்கினா சிங்கி அடியா, சிரிச்சா நெத்தி அடியா, சிங்கினா சிங்கி. நேத்தா சொல்லிருக்கேன்டா இப்படி பாடாதன்னு சொல்லிருக்கேன். அப்படியே பாடாத. பாடினாங்க சிங்கினா சிங்கி அடி சிரிச்சா நெத்தி அடி மாத்தி பாடுறான்டா. இதவே அண்ணே நீ மாத்தி பண்ணு. பாடுங்க நீங்க பாடுங்க. சரி சரி மருதமணி கோவப்படாம பாடுங்க. ஏன் உங்களுக்கு ஆம்பளை கேட்ட பொசுக்கு கோவம் வருது? நான் என்னைக்கு நான் ஆம்பளை நம்ம 2 பேரும் ஒன்னா தானே குளிக்க போறோம். குளிக்க போனா சூப்பரா பாத்துருப்பிய. என்னத்த பாத்து? ஏன்டா என்னைய கூட்டி போக மாட்டீங்க? எங்க வேணாலும் கூட்டி போறேன், அங்க மட்டும் கூட்டி போக மாட்டீங்க. நீங்க பாட்டு பாடுங்க மருதமணி. சிங்கினா சிங்கி அடியா சிரிச்சா நெத்தி அடியா அது அவங்க பாடினது. இப்ப நம்ம எப்படி பாடணும்? பாடுங்க. சிங்கினா சிங்கி அடி இலையினா கையடி. என்னம்மா என்னைய ஏத்திர ஏத்திக்கு போட்டு என்னமா என்னம்மா ஏத்திர ஏத்தி போட்டு நிக்கிற அரிய கம்மக்கர ஓரத்தி அண்ணா கண்டுக்காம போறி அடி புள்ளத்தா சொத்தலஞ்ச போயிருமா சொல்லத்தா அரிய கம்மக்கர ஓரத்தில கம்மக்கர ஓரத்தில கண்ணத்தா பாகான ஆலமரம் ஏ பாகான ஆலமரோ இங்கு விழுகு 10,000
விழுக விட்டுனா கீழறங்கி உங்களை விட ஐயா நல்லா பாருங்க வாங்களேன். என்ன பண்றீங்க? ஏய் லூசு போயிரு, நான் அந்த அவர் பாடுறாரு பாத்துக்கிட்டு என்னைக்கு தவசல் போடாம நிக்க போறேன்னா அந்த பிள்ளை நம்ம ரெண்டாவது வேணாம்ட்டு அவரை கூப்பிட்டு வேலை வாக்கப்பட்டது. வயசான ஆளுங்க அப்படின்னா சொல்ற கேப்பேன், எல்லா வேலையும் பார்ப்பேன்ல. நீ டீ வாங்கிட்டு வரும்போது நினைச்சேன், நீ டீ வாங்கிட்டு உள்ள வரும்போதே நினைச்சேன் எதை கொடுத்தோ அதுல கரெக்ட் பண்ணிட்ட. நீ டீல என்ன கலந்து கொடுத்த? ஏய் ஏய் ஒரு மணி ஆச்சா, நம்ம வேலையை ஆரம்பிக்கணுமா? பெருசே சொல்லிட்டாரு, இங்க இருந்து சொல்லக்குள்ள நம்ம வேகமா முடிச்சுட்டு வேகமா உள்ள. உண்மை. ஆமா ஆமா. நல்ல ரோசமானாங்களான்னு ஒரு நிமிஷம் உள்ள நிக்க கூடாது, வெளியில நிக்க. ஆமா 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 ஆமா. ஏன் எனக்கு தெரியும், மின்னுங்க பெரிய மனசுல உட்கார்ந்தாலே நம்ம உனக்கு வெளியே வரவே பயமா இருக்கும். ஏன் கதையை ரசிக்கிறாங்க, கதையை ரசிக்கக்கூடியது. நம்ம ஏரியா வந்து எப்பயுமே கதையை ரசிக்கக்கூடியவங்க. எங்கும் புகழ்த்துவங்க, இங்கு நானும் நான் துவங்க, இங்கு நானும் நான் துவங்க, அன்னையான சுந்தரியே தான தங்கமே தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே. வைத்தாய் பவுசாக நடிக்க வைத்தாய் பட்டம் பேராமலே மக்களை கும்பிடு இங்கே எட்டி பார்த்துட்டு நான் போய் பின்னாடி கூப்பிடுறாரு. அங்காளி வங்காளி அதுக்கு கோயில பூதாரி விளாக்குறோம். அதுக்கு 6 மாதத்துக்கு முதல்ல 6 மாதத்துக்கு முன்னாடி அவன் 6 மாதத்துக்கு பின்னாடி நானு. ஏய் அதுக்கு என்ன இங்க கும்பிட சொல்ற? அதுக்கானா குண்டியை தொட்டு கும்பிட்டுக்கிட்டு இருக்க? நீ எங்க தொட்டு கும்பிட்ட? ஏய் லூசு பயல, ஏய் லூசு பயல, நீ எங்க தொட்டு கும்பிட்ட? அம்மா செய்யும் தொழிலே தெய்வம். எதுல செஞ்ச? மா பெட்டி யாருக்கு தெய்வம்? அவர் பெட்டிக்காரர். மிருதங்க இவருக்கு தெய்வம், அவருக்கு தெய்வம். ஆல்ரவுண்ட் எப்போ பூவை வந்து வாக்குறேன் பாரு.
ஆல்ரவுண்டு அவருக்கு தெய்வம், தாளா அவருக்கு தெய்வம், எனக்கு முன்னால தெய்வம், அவனுக்கு பின்னால். ஆனா நீ இந்த மாடு காலைக்கு தெரியுது போல, நல்லா செவத்த பொம்பளையா இருக்கான்னு ஏறி அடிச்சிடும் பாக்குறேன். அப்படின்னு பாடி கட்டு ஒருத்தி வந்திருக்கேன், தெரிய அருவாவோட இருக்கேன். வீட்டுல எப்படி வரவா? அருவா சொன்னா பெரிய அம்மா விடுமா, எதமா பிடிக்கிற? அவங்க குஞ்சு பிடிக்கிறவங்க. அவனே பிடிக்கிற, நான் சும்மா இருக்கேன். இருக்கிற மாதிரியே நடிக்காத. 15 மாசம் ஆச்சு ஒரு புடி புடி. இருக்கிற மாதிரியே நடிக்காத. இல்லைன்னா நீ தான் ஏற்பாடு பண்ணணும். என்ன ஏற்பாடு பண்ண? இந்த நேரம் மழை நேரம் அப்படி. மருதமணி எப்படி என்ன வரவா? நல்லா ஆடுங்க, நல்லா பாருங்க. திஸ் இஸ் லவ். அப்படின்னா என்ன? அவன தெரியாதா? தெரியாதே. அந்த பையன் உங்களை விரும்புறாராம். அது என்ன விரும்பு? तुम से प्यार करते. அப்படினா ஒரு நாளைக்கு 2 தடவையா என்னது? காங்கட்டு போடுறது. சடார் மடார். அப்படினா பகல்ல ஒரு தடவை, நைட்ல ஒரு தடவை. என்னது? காங்கட்டு போடுறது. சிங்கிலி மங்கிலி. அப்படினா காய போடுவாராம். எதுல காய? காங்கட்டுல. தொக்கோ மொக்கோ. அப்படினா என்னனே? என்ன போனாட்டி நான் உன்னை எப்படியே நினைச்சேன், எப்படி சும்மா சொல்றாரு. அவன் சொல்றியா, உங்களை சொன்னா நீங்களே உன்னை அனுப்பிங்க. என்ன சொல்லியா? அவன் சொல்றியா, நீங்க முடியலன்னா நோத்தாவை அனுப்பிட சொல்றியா. நான் எப்பட நோத்தாளதுன்னு சொன்னேன். உள்ள மலார் குத்துறாடா. ஆனா எப்படா என்னை மாட்டி விட ரெடியா இருக்க? நான் அப்படித்தான் நினைச்சேன். வாய பாரு, நல்லா பண்ணி மூஞ்சி வாயா. அங்கு சங்கு. அண்ணே ரைட் அப் ஆஃப் பண்ணுவீங்களாம். காங்கட்டு காயணுமா? சிக்ரோ மிக்ரோ. இப்ப என்ன சொல்றான் தெரியுமா? எனக்கே தெரியல. ஜிங் ஜிங் ஜங் ஜங். போனா நான் சும்மா உடம்பு முடியாம இருக்கேன். அம்மா சொல்றல. சொல்றான், ஐயோ நான் என்ன தப்பா நினைக்காதீங்க, இவனால முடியலன்னு என்ன அனுப்பி விடுவானா. நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? உங்களை போங்கன்னு சொன்னாங்க. அது எப்படா நீனா முந்திக்கிற? சொன்ன மாதிரி இருந்துச்சு. அடே சிங்கு மங்குனா அது வீட்டில் ஒரு சிங்கு வைக்க சொன்னேன், பாத்திரம் கழுவ, அதுக்கு சொன்னேன். நான் கூட மங்குன்னு என் பேரா, என் பேர் மங்கு தானே. நான் அதுவாதி போடாது. கிர் புர். என்ன சொல்ற தெரியுமா? காங்கட்டை தள்ளும் போது உனக்கு கிரு புருன்னு இழுக்குமா. தம்பி, ஆனா இதுக்கு விளக்கம் நீ ஒரு ஆள் தான்டா. இப்போ வந்து ஹிந்தியில பேசுறேன். பேசுவீங்களா? உங்க கூட அந்த பிள்ளைக்கு ஹிந்தி சொல்லி கொடுக்குறேன். இப்போ வந்து ஹிந்தி சொல்லி தரேன். சொல்லுங்க சொல்லுங்க. ஏக் ஏக் அப்படி சொல்லக்கூடாது. வேற எப்படி சொல்லணும்? அவரங்கட்ட வெளியா இருக்கியா? ஏக்குண்டா ஒரு வரல கூட சொல்றாரு. தோ தோக்குண்டா ஆந்தா ஐயா ரெண்டு வரலாம். தீன் 3 வரல். சார் 4 வரல். 5 மொத்தமா விட சொல்றாரு. மொத்தமா எங்க விட சொன்னாரு? 6. ஏய் நோத்த பொளந்து ஓட்டிடுவேன். 5 உன காதல் பண்ணானுங்க. அத்தி பழம் சிகப்பா, எங்க அத்தை மக சிகப்பா, வெள்ளக்காரம்புள் இந்திய வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. அத்தி பழம் சிகப்பா, எங்க அத்தை மக சிகப்பா, வெள்ளக்காரம்புள் தீபம் கொண்ட வெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே, மண்ணில் வந்த பெண்ணிலவே வெண்ணிலவே வெண்ணிலவே, எப்போது மாறாது என்னால நாம் பார்க்க போவே. அத்தி பழம் சிகப்பா, எங்க அத்தை மக சிகப்பா, வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தா உன்னை கண்டு திகப்பா. பத்து வலை கொண்டு ஏத்தி வச்சே, பத்த வச்ச பெண்ணு காத்திரு
அதான்டா தேவையில்லாத வேலை. அதுக்கு